ஹாய் லெஜன்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் யுவா. இன்றைக்கி நாம் எதை பார்க்க போகிறோன்னா, தாவேகா தலைவர் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பார்க்க போகிறாரு. அதுக்காக பர்மிஷன் கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட செக்யூரிட்டிக்காக போலீஸாரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்காரு. அந்த கோரிக்கைகள் என்ன மாதிரியான கோரிக்கைகள், அது எப்படின்றத ஃபுல் விவரத்தோட பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்டேட்லேயே இருங்க. அதாவது கரூரில் 41 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் தாவேகா தலைவர் விஜய் ரொம்ப நாளாக நேரடியாக போய் சந்திக்காமல் வீடியோ காலில் பேசி வந்துட்டு இருந்தார். தாவேகா தலைவர் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. வருகின்ற 14ஆம் தேதி அவர் நேரடியாக போய் பார்க்க போகிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் சில கோரிக்கைகளை காவல்துறையிடம் முன்வைத்திருக்காரு. என்னென்னா, அவருக்கான பாதுகாப்பு வேணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, அவருக்கு என்ன வேணால் நடக்கலாம், ஸோ மறுபடியும் அசம்பாவிதங்கள் நடக்கலாம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக அவர் சில கோரிக்கைகள் முன் வச்சிருக்காரு. முதல் கோரிக்கை என்ன சொல்கிறாருன்னா, ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌடு வித் செக்ஷன் 148 BNSS அடிப்படையில் அவருக்கு ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌடு இருக்கணும். அதாவது என்னென்னா, நிகழ்வு நடத்துறதுல, அதாவது இப்போது தாவேகா தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் சந்திக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போது ஒரு கல்யாண மண்டபத்தில், அதாவது ஒரு ஆள், அந்த ஆளில் ஒரு பெரிய கூட்டம் கூடுற மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணி அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை வர வச்சுட்டு அங்கே சந்திக்க போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. நல்ல பிரம்மாண்டமாக ஒரு கல்யாண தோரணையில் அவர் வரவேற்றிருக்காரு. தேவைதான், ஏன்னா அவங்க கொழுப்பெடுத்து போய் ஒரு நடிகரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உயிரை விட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி வரவேற்பு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதனால் இவரும் அது மாதிரி பண்ணுறாரு. இது நடிகரோட அவரோட யுக்தி. நல்ல அரசியல்வாதி, நல்ல கை திறந்துட்டார். ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ என்னென்னா, ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌடுன்ற ஒரு இது கேட்டிருக்காரு. அதாவது நிகழ்வு நடத்துகிற இடத்துல மக்கள் கூட்டம் கூடாத மாதிரியும், அப்படி கூடினால் தடியடி நடத்தி மக்களை கலைக்கலாம். 5க்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்டம் கூடி பிரச்சனை பண்ணாலோ, இல்லை கூட்டம் கூடி இடையூறாக இருந்தாலோ அவங்கள போலீஸார் தகுந்த லட்டி சார்ஜ் செஞ்சு தடியடி நடத்தி அவங்கள கலைக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்போனா நீங்கள் இதில் ஒன்று யோசிச்சு பாருங்கள், அங்கே மக்கள் கூடுனா யார் கூடுவாங்க? இவர்களோட தொண்டர்கள் தான். அதாவது தாவேகா தலைவர் விஜயை பார்க்குற தொண்டர்கள் தான் வருவாங்க. விஜயை பார்க்க ரசிகர் தான் வருவாங்க. இவங்க தான் அங்கே கூட்டம் கூடுவாங்க. தவிர அனாவசியமாக யாரும் கூட்டம் கூடி எதுவும் பிரச்சனை பண்ண போகிறதில்ல. அப்படி பிரச்சனை பண்ணாலும் அது போலீஸ் பார்த்துக்கும். ரைட்டா? இவர் எழுதி கொடுத்துருக்காருங்க. என்னென்னு எழுதி கொடுத்துருக்காரு? கூட்ட நெரிசல், அதாவது அங்கே கூட்டம் கூடினாலோ அவர்களை லட்டி சார்ஜ் செய்து அப்புறப்படுத்தலான்னு பர்மிஷனை இவரே கொடுத்துருக்காரு. அதாவது போலீஸ் இது யாருமே நாங்கள் லட்டி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை கலக்கிட்டோமான்லாம் போலீஸை கேட்கல. தாவேகா தலைவர் விஜய், அதாவது ஆக்டர் விஜய், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அவரோட ரசிகராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கட்சியோட தொண்டர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டம் கூடினாலே அவங்கள லட்டி சார்ஜ் பண்ணி அடித்து விரட்டு அப்படின்னு இவரே எழுதி கொடுத்துருக்காருங்க. இதை யாரும் இவருக்கு சொல்லி கொடுக்கல. போலீஸ் இது மாதிரி பண்ணலாமான்னு சஜஷன் கேட்கல. இவராகவே முழு விருப்பத்தோட விரட்டுங்க அவங்க கிடக்கிறானுங்கன்னு இவராக எழுதி கொடுத்துருக்காருங்க. அந்தளவுக்கு அவங்களோட ரசிகர் மேலேயும் தொண்டர்கள் மேலேயும் மிகுந்த பாசத்தோட விஜய் அவர்கள் நடந்திருக்காரு. எழுதியே கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு அவர் பாசத்தோடு இருக்கார். பார்த்துக்கோங்க உங்கள் அண்ணனோட பாசத்தை. அதாவது அடுத்து போலீஸ் பாதுகாப்பு எங்கன்னா, அவரோட திருச்சி ஏர்போர்ட்டில், அதாவது இவர் வீட்டிலேருந்து போகிறார் இல்லையா, அங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் போய் ஒரு ஃப்ளைட்டு ஏறுறவரலும் அங்கே ஏர்போர்ட்டு ஃபுல்லாக இவருக்கு பாதுகாப்பு இருக்கணுமா. பாதுகாப்பு ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குமா. இவர் இறங்குறவரலும் ஏறுறவரலும் அங்கே எல்லாமே பாதுகாட்டுருக்குமா. அங்கேருந்து பாதுகாப்பு இப்போ அங்கே கரூருக்கு வரார் இல்லையா, அங்கே அவர் இறங்குறவரலும் அங்கேயும் அவருக்கு பாதுகாப்பு வேணுமா. அதாவது இவர் ஏர்போர்ட்டில் போய் ஏற போகிறார் இல்லையா, ஏறிட்டு அங்கே இவருக்கு தகுந்த பாதுகாப்பு வேணுமா. ஏர்போர்ட்டில் இவருக்கு பாதுகாப்பு வேணுமா. புரியுதுங்களா? அதே போல் அங்கே போயிட்டு இப்போ கரூர் போனோம் இல்லையா, அங்கே இறங்குவார் இல்லையா, அந்த இடத்துலையும் இவருக்கு தகுந்த பாதுகாப்பு வேணும். இவர் என்ன பண்ணுவாராம், இங்கேருந்து கரூருக்கு போவாராம். கரூர் போகிற வரைக்கும் இவர் பின்னாடி எந்த வண்டியும் வரக்கூடாதான், எந்த காரம் வரக்கூடாதான். இவர் போகிற ரூடே கிளியர் கட்டாக வச்சிருக்கணுமா. இவர் பின்னாடி 100கணக்கான போலீஸ் பின்னாடியே பாதுகாத்தவே வந்துடணுமா. யாருமே இவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான், எதுவுமே பண்ணக்கூடாதான். ஏன்னா இவரோட பர்சனல் மீட்டிங் ஆகுது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்தளவுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் இது ஒன்று, அந்த வேணியை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கல்யாண மண்டபம், அந்த மண்டபத்தில் போயிட்டு இவங்க கூடுறப்போ சுற்றி 1 கிலோமீட்டருக்கு, அதாவது சுற்றி 1 கிலோமீட்டருக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அனுமதி, போலீஸாருக்கு அனுமதி, இவங்க பரிந்துரைக்கப்பட்ட சில அமைப்பாளர் இருக்காங்களா தாவேகாவில், அவங்களுக்கு, அதாவது இந்த ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இவங்க மட்டும்தான் அங்கே இருக்கணுமா, மற்ற யாருக்குமே அனுமதி கிடையாது. அப்படி அந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள யாருன்னா வந்தாங்கன்னா இவங்க ஃபேன்ஸு, அந்த அணில் குஞ்சுங்கள் என்ன சொல்கிறாரு, அடித்து விரட்டுங்க, அவனுங்க எக்கேடு கட்டினா போகிறாங்க, தூக்கி போட்டு மிதிங்கன்னு சொல்லி போலீஸுக்கு இவரே
கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்து போலீஸுக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, பார்த்துக்குங்க இவரை அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி வந்து மக்கள் வந்து பாசமாக ஓடிட்டுருக்கு. ஆனால் இவரோ அவரோட பாதுகாப்புக்காக அண்ணன் சொல்கிற அவர் தான் உங்களை நம்பிக்கை இல்லாமல், அதாவது அவரோட ஃபேன்ஸ் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவர் இந்த மாதிரி செக்யூரிட்டி கேட்டிருக்காரு. இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஒரு மக்களை பார்க்க போகிற தலைவர் வந்து இந்தளவுக்கு செக்யூரிட்டியோட அவரோட சேஃப்டிக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவரை பார்க்க வர மக்களையே அடித்து விரட்டுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை. அந்த தலைவர் இவரை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது தனது தொண்டர்களை அடித்து விரட்டுங்கன்னு சொல்லுவாங்களா, அதாவது என்ன பண்ணலாம், நான் இந்த மாதிரி பர்சனலாக போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கமாக அறிக்கை விடலாம். மாசாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் இல்லையா, சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தனது தொண்டர்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் நான் இந்த மாதிரி பர்சனலாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறேன், அதனால் யாரும் இடையூறு செய்யாமல் நீங்கள் தான் நமக்கு வழி நடத்தி தகுந்த முறையில் இதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொண்டர்களுக்கு இவர் ஃபேன்ஸுக்கு இவர் ரெக்வெஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தா அவனுக்கு கேட்காமையா போயிட போகிறாங்க? கேட்க மாட்டானுங்க. இவனுக்கு எவன் சொல்கிறதையும் கேட்க மாட்டானுங்க. இவனுங்க அப்புறம் கரண்ட் கம்பத்தில் ஏறுவானுங்க, கரண்ட் அடித்து சாவானுங்க, கூட்ட நெரிசலில் போவானுங்க, கூட்ட நெரிசலில் சாவானுங்க, இதையே தான் பண்ணுவானுங்க தவிர நல்லது சொன்னால் கேட்டுக்கவே மாட்டானுங்க. அப்படியாப்பட்ட ஆளுங்கன்னு தெரிஞ்சு தான் அவர் இவங்களை மாத்திரத்தை விட இவங்களை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு வந்து கட்சியை தொடங்கியிருக்காரு. அதில் அவர் வந்து சிறப்பாகவே செயல்பட்டுருக்காரு. என்னை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டு இந்த கட்சியை அவர் எடுத்துகிட்டு போகிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படியாப்பட்ட கூட்டத்தை வந்து வழிநடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர் இந்த கூட்டத்தை திருத்த நினைக்காம அந்த கூட்டத்து மூலமா உபயோகப்படுத்தி எப்படி ஆட்சியை பிடிக்கலான்றது வந்து தெளிவாக பிளான் போட்டு வச்சுருக்காருங்க விஜய். நல்ல தெளிவாக பிளான் போட்டு வச்சுருக்காரு. அதில் அவர் நம்ம பாராட்டியே ஆகணும்.